தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் ராஜாவாய் இயேசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் மேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் மேகமாய் எழும்புவோம் மேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் மேகமாய் இந்த வேத பகுதியிலே ನಾವು ಓದುವಂತ ಈ ಸತ್ಯವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து நாம் படிக்கிறோம். ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த உயிர்த்தெழுதல் எப்போது நடைபெறுகிறது? ಆ ಪುನರುತ್ಥಾನವು ಯಾವಾಗ ನಡೆಯುವುದು? வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் மனிதன் எழுந்திருக்கிறது. ಆಕಾಶವು ಅಳಿದು ಹೋಗುವ ತನಕ ಮನುಷ್ಯನ ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. இது கடைசி உயிர்த்தெழுதல், அதாவது இரண்டாம் உயிர்த்தெழுதலை பற்றிய வசனமாயிருக்கு. ಇದು ಕೊನೆಯ ಪುನರುತ್ಥಾನವು ಎರಡನೇ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மனுஷன் படுத்து கிடக்கிறான். ಮನುಷ್ಯನ ಮಲಗಿಕೊಂಡು ನಿದ್ರಿಸುವನು. இந்த உலகத்திலே இந்த தெர்மோபால் அருமையான சகோதரன் ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಧರ್ಮಪಾಲ್ ಬ್ರದರ್ ಅವರು ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. இன்றைக்கு கோடிக்கணக்கான மனிதர்கள் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನರು ಮನುಷ್ಯರಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்திருக்கிறான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் மரணத்துக்கு முன்பாக அவன் தேவனை போல மாற வேண்டும். ಅವನ ಮರಣಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವನು ದೇವರಂತೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. இந்த பூமியிலே கொஞ்ச வருஷங்கள் மனிதன் தேவனாய் மாறுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯನು ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ. இந்த தெர்மோபாலை அவர்களை பொறுத்தவரையிலும் ಈ ಧರ್ಮಪಾಲ ಅವರ ಕುರಿತಾಗಿ அவர் இந்த கல்லறையில் போய் நாங்கள் வைத்திருக்கிறோம். ಈಗ ಅವರನ್ನ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. அவர் இப்போது மரணத்தை சந்தித்திருக்கிறார். ಈಗ ಅವರು ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. ஆனால் மனுஷனாக அல்ல. ಆದರೆ ಅವರು ಮನುಷ್ಯನಾಗಿ இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. ஆனால் அவர் மனிதனாக மரிக்கவில்லை. ಆದರೆ ಅವನು ಆತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮರಣ ಹೊಂದಲಿಲ್ಲ. முதலாவது அவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறினார். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ದೇವರ ಮಗನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். ಯೋಹಾನ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡುವರು. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மருவமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மருவமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதோ சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கும் எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.